ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாலரும் ஸ்டட்டும் சேர்ந்து ஒரு காம்போங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு டைமண்ட் ஃபினிஷில் இருக்கும். போட்டிங்கன்னா டைமண்ட் டாலர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு நீங்கள் நார்மல் செயின்லேயும் வந்து போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி செயின் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதனோட ப்ரைஸ் வந்து 750ங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்தான். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா அந்த லுக் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும். டைமண்ட் ஃபினிஷே இருக்கும், எக்ஸாக்ட் டைமண்ட் ஃபினிஷு. ஷிப்பிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. ஃப்ரீ ஷிப்பிங்னால் நான் சொல்லிவிடுவேன் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு. இது வந்து நல்லா பெரிய ஸ்டட்டுங்க. இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன் சுற்றி இருக்குது. இதுவுமே உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷ் தான். இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இதுவுமே வந்து உங்களுக்கு 850 வரும், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும். 850னாலும் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. இது வந்து கோல்டில் எனாமல் வச்ச மாதிரி பேங்கிள். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் இது மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். 4 பேங்கிள்ஸ் வந்து 350 வரும், ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதை வந்து நீங்கள் பார்டர் மாதிரி இதை வச்சு நடுவில் வந்து நீங்கள் கோல்டு வளையல் போடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ஸ்டட்டுங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இது 400 ருபீஸு. அந்த 400னால் நீங்கள் ஜாஸ்தின்னு கூட நினைக்கலாம். பட் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கோல்டு ஃபினிஷில் இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்து அன்கட் ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தோடை தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கருத்து போகாது. ரொம்ப அழகாக இருக்கும் இது. இதனுடைய ஷேப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு குடம் மாதிரி, அதாவது ஒரு கூடை மாதிரி நடுவில் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டட்டு. ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கும். கீழே அந்த ட்ராப்பிங்ஸ் தொங்குது பார்த்திங்களா, அதில் கூட உங்களுக்கு ஸ்டோன் வச்சுருக்கும். இதனுடைய ப்ரைஸுமே 400 தான். ரெண்டுமே ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு பேக் சைட் ஸ்க்ரூ வந்து கோல்டில் கொடுக்குற மாதிரியே பேக் சைட் ஸ்க்ரூ இருக்கும். பார்க்குறதுக்கும் அப்படியே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் தான் இருக்கும். 400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்க்ரூ பேக் பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். கோல்டில் வர மாதிரியே வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே அந்த ட்ராப்பிங்ஸில் கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வர்றது ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜுவல்ஸ்லாம் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது என்கிட்ட. இதே நம்பர் தான். அதில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை நான் அதில் ஜாயின் பண்ணி விட்ருவேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டட்டுங்க. இதுவுமே ப்ரைஸ் வந்து 800 தான். இது வந்து அப்படியே கோல்டு ரெப்ளிக்கா தான். நீங்கள் ஆன்டிக்குக்கெலாம் வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆன்டிக் ஜுவல்ஸ் வச்சுருக்கவங்களாம் இதை வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இது வந்து நார்மல் ஜிமிக்கி தாங்க. இது வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஆன்டிக் மாதிரி தான் தெரியும். நார்மல் ஜும்கா தான் இது. இது வந்து 150 வரும் உங்களுக்கு, ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது வந்து காசு மாலை டைப்புங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃபுல் காசு மாலையாக வராது, சின்னதாக தான் வரும். நெக்லஸ் டைப்பு தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பிரைட் லுக்கில் தான் உங்களுக்கு இருக்கும். இது இப்போவே நான் சொல்லிடுறேன். ரொம்ப கொஞ்சம் டல் லுக் மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. கொஞ்சம் பிரைட்டாக தான் தெரியும். அதனால் உங்களுக்கு இது ஓகேன்னா வாங்குங்க, கம்பல்ஷன் கிடையாது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 350. பட் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேங்கிள்ங்க. 4 செட் ஆஃப் பேங்கிள். இது வந்து ப்ரைஸ் வந்து 400 ப்ளஸ் 100 ருபீஸ் ஷிப்பிங் வரும்.
இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு ரெப்ளிகா மாரியே இருக்கும். அதாவது யாருமே கண்டுபிடிக்க முடியாது இது கோல்டா, இமிட்டேஷனா அப்படின்னு. அந்த டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இது வந்து அந்த அளவுக்கு இந்த கேமரால தெரியல. நான் என்னோட ஃபோன்ல தான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்றேன். பட் நேர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுவும் வந்து அதே மாரி டைப் தான். இது வந்து உங்களுக்கு 300 தான் வரும். இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இதனுடைய டிசைன் வேற. இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து இருக்கும். 2மே வந்து அந்த திக்னஸ் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும். திக்னஸ் அப்டின்னா, அந்த ரொம்ப மொத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் திக்னஸ். பட் நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருக்காது. டெய்லி நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல போடாம வச்சிருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வரும் உங்களுக்கு. இப்ப நம்ம பார்த்துட்ருக்க நெக்லஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சதுங்க. இது வந்து கோல்டு ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும். டைமண்ட் ஸ்டோன்ஸ் மாரி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிங்க் கலர் ஸ்டோன் நடுவுல வரும். இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 1800ங்க. இது ரொம்ப இதுவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். போட்டிங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். ரிசப்ஷன் லுக்குக்குலாம் இத மட்டும் போட்டு லெஹங்கா மாரிலாம் போட்டோம்னா, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து செட்டே இதுக்கு வேணுங்கிற மாரி நான் போட்டிருக்கேன். அது கூட நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேங்கிளு. இந்த பேங்கிளுமே அதுக்கு ஓரளவு மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். இல்ல இது செப்பரேட்டா வாங்குற மாரி இருந்தாலும், நீங்க செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள் வந்து 650 வரும். உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து லைட் பிங்க் கலர்ல இருக்கும். மத்ததெல்லாம் ஒயிட் ஸ்டோன் மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் போட்டா. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டெட்டு. இந்த ஸ்டெட்டுமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. இதனுடைய ப்ரைஸுமே உங்களுக்கு 800 வருங்க. இது வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் மாரி தான் இருக்கும். போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஃபங்ஷனுக்கே போடுற அளவுக்கு இருக்கும். நல்ல ரிச் லுக்கும் உங்களுக்கு குடுக்கும் போட்டா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது உங்களுக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த ஸ்டெட்டு வந்து 500ங்க. இதுவுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஃபினிஷு, டைமண்ட் லுக் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது. நார்மல் ஸ்டோன்ஸ் மாரி இருக்காதுங்க. அதனால தான் இதனுடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். இது வந்து உங்களுக்கு செட்டு வந்து 300 வரும். ப்ளஸ் ஷிப்பிங் 100 வரும். இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நீங்க தனியா போடுறதுங்கிறத விட எதோடையாவது இப்போ உங்களுக்கு வந்து கோல்டோடையோ, இல்ல நெக்ஸ்ட் இன்னொரு கலர் நான் போட்டிருக்கேன். ஒயிட்டு, கிரீன் கலர் அதெல்லாம். அதோட நீங்க வந்து பேர் பண்ணி போட்டிங்கன்னா, இன்னும் கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுவும் 300 தான் உங்களுக்கு. ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு. இந்த மாரி செட்டு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்ல ஒயிட்டோட பேர் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு 800ங்க. 4 பேங்கிள்ஸ் வரும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இந்த ஸ்டோன்ஸோட இது அன்கட் ஸ்டோன் மாரி இருக்கும் இது. போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேங்கிள பத்தி தான் எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க 800. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பூ மாரி இருக்கும். ஒயிட் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு இதுவுமே ஒரு ஃப்ளவர் மாரி இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். 600 இது வரும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நார்மல் பேங்கிள் மாரிங்க. இது வந்து நார்மல் கோல்டு பேங்கிள் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இது. 300 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அதனால இது தாராளமா வாங்கி டெய்லி யூஸ்க்கு மாரி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு செயினுங்க. இந்த செயினுமே பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஆனால் ஏஜ் ஆனவங்களுக்குலாம் போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். பட் சின்ன வயசு ஆளுங்க இதை வந்து போடலாம், போடக்கூடாதுன்னு இல்லை. பட் என்னுடைய வியூவில் வந்து இது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க போட்டால் அந்த உங்களுக்கு அந்த பேர்லும் அந்த கோல்டு ஃபினிஷும் வரதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க போட்டிருந்தா நல்லா ஒரு ரிச் லுக் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ப்ரைஸும் 300 ப்ளஸ் ஷிப்பிங்க. தேங்க்யூ.